கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 28ஆம் வாரத்திலே நாங்கள் வெள்ளிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இன்று திரளான கூட்டத்தில் மத்தியிலே ஒருவர் மிதிக்கும் அந்த திரளான கூட்டத்தில் இருக்கின்ற சீடர்களை பார்த்து சொல்கிறார், பரிசேருடைய வெளி வேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ரைட்? அதாவது அவர்களுடைய செயல்களை குறித்து நீங்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுவது ஒன்று, செய்வது இன்னும் ஒன்று. அதாவது உங்களுடைய உடலை அழிப்பவர்களை இட்டு நீங்கள் பயப்பட அவசியமில்லை. அவர்களால் செய்ய முடிவது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய உடலை அழிப்பது மாத்திரமே. ஆனால் உங்களுடைய ஆன்மீகத்தை அழிக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை இன்று நாளிலே இறை வார்த்தை எங்களை அழைத்து நிற்கின்றது. அன்பார்ந்தவர்களை, நாங்கள் எங்களுடைய உடலை இட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோமே தவிர என்னுடைய ஆன்மீகத்தை இட்டு நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேனா? என்னுடைய ஆன்மீகத்தை அழிக்கக்கூடியவர்களை இட்டு நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேனா? என்னுடைய ஆடைகளை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஆடம்பரத்தனமான வாழ்க்கையை இட்டு நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய ஆன்மீகம் ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டே போகின்றது. நான் அதனை இட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேனா? அது அழிந்து போகின்றது என்ற தன்மையினை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? அந்த வேதனை எனக்குள்ளே இருக்கின்றதா என்பதனை இன்று நாளிலே அவர் எங்களுக்கு இந்த வார்த்தையினூடாக சிந்திப்பதற்கு அழைக்கின்றார். நாங்கள் இருளிலே பேசியது அது ஒளிக்குள்ளே அந்த பேசிய ஒவ்வொன்றும் எங்களுக்கு தெரிய வருகின்றது. அதாவது நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் உடைய வாழ்க்கையின் மூலம் அது மற்றவர்கள் அறியக்கூடியவராக அந்த செயல்கள் வெளிப்படும். எனவே நாங்கள் எதனையும் மறைத்து வைக்க முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி அடைகின்ற பொழுது இறைவனுக்குள்ளே என்னுடைய ஆன்மீகத்தை வைத்து நான் அந்த உறவை ஏற்படுத்துகின்ற பொழுது நான் இறைவனுக்குள்ளே செல்லுகின்ற ஒரு நபராக அனைத்தையும் தாங்க கொள்ளக்கூடிய, எல்லாவற்றுக்கும் சமமான முறையில் இறைவனுடைய அன்பை, கருணையை பகிர்ந்து மற்றவர்களோடு பயணிக்கக்கூடிய அந்த தன்மை எனக்குள்ளே வர வேண்டுமானால் அந்த ஆன்மீகத்தை பற்றி நான் கவலைப்பட வேண்டும். என்னுடைய ஆன்மீகத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நான் செயற்பட வேண்டும் என்ற உண்மையினை இரு நாளிலே நாங்கள் புரிந்து